ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பார்ப்பது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த என் தேவனால் முடியும். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சரி, இன்னைக்கு ஒரு சின்ன செய்தி என்னவென்றால், யோபுன்ற தேவ மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோபுடைய வாழ்க்கையில அவன் சகல ஆஸ்திகளிலும் எல்லாவற்றிலும் மிகப்பெரியவனா இருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையில அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு இருந்த ஆஸ்திகள், அவனுடைய மனைவி கூட அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அவன் கர்த்தர் மேல் உறுதியாய் நின்றான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை மட்டும் உறுதியாய் பற்றி கொண்டீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, ஆஸ்தி போனது, அவனுடைய பிள்ளைகள் போனார்கள், இறந்து போனார்கள். அவனுடைய மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அறிக்கையிட்டு அவர்களும் போனாங்க. அவங்களுடைய நண்பர்கள் வந்து அவனை ஏளனம் பண்ணினார்கள். நீ ஏதோ தவறு செய்து விட்டாய், நீ ஏதோ ஒரு பெரிய தேவனுக்கு துரோகம் செய்து விட்டாய், அதனாலதான் உன் நிலைமை இப்படி ஆனது என்று அவனுடைய வாழ்க்கையில அவனை கடினப்படுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினாங்க. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தேவன் மேல் உறுதியாய் நின்றான். இதை கேட்டுக்கொண்டு இருக்க தேவச்சனம், உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா சூழ்நிலையிலும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டீர்களானால் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். எல்லா சூழ்நிலை ஒரு நல்லா கவனிச்சு பாருங்க. தான் பெற்ற பிள்ளைகள் ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் இறந்து போறாங்க. ஒரே நாள்ல வியாதி வருகிறது, ஏளனம் பண்றாங்க, ஆஸ்தி போனது. எல்லா சூழ்நிலையிலும் அவன் தேவன் மேல் உறுதியாய் நின்றான். அதன் விளைவு அவனை தேவன் 2 மடங்கு ஆசீர்வதித்தான். நிச்சயமாகவே இதை கேட்கிற உங்க வாழ்க்கையில எத்தனையோ பலவீனங்கள், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் வருகிறது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வருகிறது என்று நீங்க கலங்கி கஷ்டப்பட்டுகிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். நிச்சயமாகவே இந்த சூழ்நிலையில நீங்க தேவனை உறுதியா பற்றி கொண்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரும். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, சாதாரணமான ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. நீங்க கஷ்டமான சூழ்நிலையில நீங்க தேவனை உறுதியா பற்றி கொண்டீர்களானால் அந்த ஆசீர்வாதம் 2 மடங்கா இருக்கும். நீங்க இருந்ததை காட்டிலும், நீங்க அனுபவித்ததை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை என் தேவனால் கொடுக்க முடியும். இதை கேட்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்க எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தது, இப்படிப்பட்ட சோதனையில நான் இருந்தேன், எனக்கு இவ்வளோ பாடுகள் இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த சூழ்நிலையில நீங்க தேவனை உறுதியா பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க இழந்ததை மீண்டும் கொடுத்து உங்களை உயர்த்தவும், உங்களை மேன்மைப்படுத்தவும், உங்களை ஆசீர்வதிக்கவும் அவர் நிச்சயமா உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்த போதுமான தேவனா இருக்கிறார். ஆனாலும் கஷ்டமான சூழ்நிலையில நீங்க கடினமான நேரத்திலையும் அந்த தேவனை உறுதியா பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கேட்கிற உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்ய போகிறார். கேளுங்க. தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்திகளை தொடர்ந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச்.